பக்கத்து வீட்டு பிரியாவுக்கு அவங்க புருஷன் டெய்லி முத்தம் கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா? எனக்கு நிறைய நாள் தோணி இருக்கு. ஆனா அவ புருஷன் கூடயே இருக்கானே. சார் சொல்லுங்க மேடம். சார் நான் குழந்தைகளுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஏண்டி நீதாண்டி குழந்தை கேட்டு வந்த? குழந்தைகள்லாம் ஆசிரமத்து குழந்தைகளுக்கு லூசு லூசு. அதுக்கு உதவி கேட்க வந்தா என்ன குழந்தை பெத்து தர சொல்றான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டும். ஏங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி மாடனா சுத்துமே, அது எவனே ஈத்து ஓடுதுங்க. சீக்கிரம் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்க, முக்குடு தண்டதுக்குள்ள புடிச்சிடலாம். சரிம்மா நான் சொல்லிடுறேன், நீ ஆண்டி சொல்றாத. ஹலோ, அம்மா என்னம்மா பண்ற? இருக்கேம்மா, இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன். பிள்ளைகளா இதோ வெளியே விளையாண்டுட்டு இருக்குதுங்கம்மா. மருமேனா அவராமா, அவருக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்காமா, அதான் வேலைக்கு போயிட்டாப்ல. ஆமாம்மா, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு தான் போறாரு. அத்தை நான் பக்கத்துல தான் இருக்கேன், இவ உங்ககிட்ட பொய் சொல்றா. நல்லதா வருமா? முடிஞ்சிருச்சு. என்னடி குழம்பு ஒரு மாதிரி இருக்குது? நீங்க தான் காலையில கால் பண்ணி சொன்னீங்களே. என்ன சொன்ன? வீட்டுல எலித்தொலை ஜாஸ்தியா இருக்கு, சாப்பாட்டுல எலி மருந்து வேணும். ஏய், நான் எலி சாப்பாட்டுல சொன்னேன்டி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ இருக்காதீங்க பாய். சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? நீங்க தானே சந்தோஷமா போயிட்டு வர சொன்னீங்க. ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? நீங்க கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள, அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன்? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இப்ப எப்படி இருக்குங்க தலைவலி? பரவாயில்லம்மா, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப வச்சு என் அருமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிற நாட்டிக்கு உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன், நான் இல்லைன்னா உங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணுவா? நீ இல்லைன்னா எனக்கு எதுக்குமா தலைவலி வரப்போகுது? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, என் ஃப்ரெண்டை ஏமாத்தலாமா? எப்படி? என் ஃப்ரெண்டு சோனியா இருக்கல்ல, அவளுக்கு நீ கால் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லு. அப்படியே ஷாக் ஆயிடுவா. அப்புறம் நம்ம ஏப்ரல் ஃபுல் சொல்லி ஏமாத்தலாம். எப்படி? அதெல்லாம் சரி வராது. ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றாவது, அவன் ஃப்ரெண்டு தானே, நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேணாம், அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டா, பார்த்துக்கலாம். நீ கால் பண்ணி அவள்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு. ஏங்க ஸ்பீக்கரில் போட. ஹலோ ஹலோ, ஆமாண்ணோ. சோனியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுண்ணா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அது நம்ம டெய்லி சொல்றது தானே இதெல்லாம். இன்னைக்கு என்ன இது புதுசா பெர்மிஷன் கேக்குறீங்க? சோலி முடிச்சு. ஹே கூகுள், பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது எப்படி? உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள். என்னடி முருங்காலம் பலமா இருக்கு. அம்மா, இத குப்பையில போட்டுருங்க. ஏமா மொத்தி போச்சு. ஏய், அதையாண்டி என்ன பார்த்து சொல்ற? நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. சரி, நான் ஆபீஸ் சொல்றேன். அச்சு அச்சு அச்சு. சனியா எங்கன்னா தூங்க விட்டுட்டா பாரு, வேலைக்கு போறியா? ஒழுங்கா போக வேண்டியதானே. Ha 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 ha!
பட்டு அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க, குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இப்பதான் தனி கொடுத்தன வந்தோம், அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஏய் சத்தம் போடாத, அவங்களுக்கு கேட்க போகுது. நல்லா கேக்கட்டும், கேட்டா எனக்கு என்ன? ஏய் ஐயோ பாவம், கோச்சிட்டு போறாங்க மாமாவும் அத்தையும். வந்தது எங்க அப்பா அம்மாவா? அம்மா அப்பா அம்மா அப்பா. கேட்கல என்னது? என்ன சத்தமா தான் பேச, ஏன் நல்லா சத்தமா பேசு. இல்லைங்க, நைட்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன சமைக்கட்டும்னு கேட்டேன். அவ்வளவுதான் சவுண்டேவா? கொடுத்து வச்சோங்க. இன்னைக்கு என்னமா சமையல்? என்னடா ஏய் பட்டு, அம்மா உடம்பு சரியில்லையா, பணம் அனுப்ப சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கஞ்சி வச்சு குடிக்க சொல்லுங்க, சரியாயிரும். கேட்டீங்களா? கஞ்சி வச்சு குடிச்சா சரியாயிருமா மாத்த? எங்க அம்மாவா? எங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க போன கொடுங்க, ப்ளீஸுங்க எங்க ப்ளீஸுங்க போன மட்டும் கொடுங்க, ப்ளீஸுங்க எங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.